தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காபிடெக் சேனல்ல இப்ப பார்க்க போற வீடியோ எதை பத்தினது அப்படின்னா, சென்னையில ஆவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. உங்கள நிறைய பேருக்கு அந்த ஏரியா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஏரியால பாலாஜி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கடையில ஸ்டேஷனரி, ஃபேன்சி, கிஃப்ட் இது கூடயே பேப்பர் ஜாப்ஸான பிரிண்ட் அவுட் அண்ட் ஜெராக்ஸ் வந்து சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து அவங்க வந்து ஒரு சின்ன A4ல இங்க் ஜெட் பிரிண்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால அவங்களுக்கு அதுவே கரெக்டா இருந்திருக்கு. ஸோ டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த மிஷின் வந்து பத்தல. ஸோ அதுலயே நிறைய ஒர்க் கொடுக்குறப்போ அடிக்கடி அந்த மிஷின்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனுக்காக தான் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே அவங்க நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா, கியோசராவுடைய 1800, அதுக்கப்புறம் 2201 இது மாதிரி கியோசரா பிராண்ட்ல நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அவங்க கெனான்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அப்புறம் அன்னைக்கு கெனான் பிராண்ட்ல நம்ம ஆஃபீஸ்ல அவைலபிள் இருந்தது. கெனானுடைய 2002N அதுக்கப்புறம் 2004N. ஸோ இந்த ரெண்டு மாடலுடைய ஃபியூச்சர்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுல அவங்க சூஸ் பண்ணது கியோசராவுடைய 2002N மிஷின் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மிஷினை பற்றின எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபைனலாக இந்த மிஷினை அவங்க செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. நாங்கள் அவங்க சொன்ன டைமிங்க்கு மிஷினை நம்ம ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க இடத்துல வச்சு கம்ப்ளீட் ப்ராப்பர் இன்ஸ்டலேஷன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கம்ப்ளீட்டாக ப்ராப்பர் இன்ஸ்டலேஷன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரதான் இந்த வீடியோ. நீங்கள் கெனானில் ஒரு லோ ப்ரைஸில் ஒரு மிஷின் பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் உங்களுக்கு A3, A4 லீகல், அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக், அது கூடயே கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் மூலயமா கனெக்ட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்ல பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு லோ ப்ரைஸில் கெனான் மிஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2002N 2004N மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். இவங்கள மாதிரியே நீங்களும் உங்களுடைய பிரிண்டரை விட கொஞ்சம் பெரிய பிரிண்டராக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை இது வரைக்கும் நீங்கள் பிரிண்டரை யூஸ் பண்ணதில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜெராக்ஸ் ஷாப் வைக்க போகிறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி மிஷின் கேட்குறீங்கனாலுமே நம்ம ஆஃபீஸில் எல்லா மாடல்ஸுமே அவைலபிள் இருக்குது, எல்லா கேட்டகரிஸ்லுமே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் சொல்லுங்கள், நாங்கள் எங்களால் முடிஞ்ச சஜஷன் கொடுக்குறோம். உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குது, ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக போக முடியும். இதே மாதிரி நம்ம சேனலில் ரெகுலராக லோ ப்ரைஸ் ஜெராக்ஸ் மிஷின்ஸை பற்றியும் நிறைய இந்த ஃபோட்டோ காப்பியர் ஃபீல்டை பற்றியும் நம்ம சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாமே அவங்களுக்கு நம்ம லைவாக அங்கே சொல்லித்தரது தான். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. அங்கே தான் கீழே தான் சுவிட்சு. நீங்கள் ஆஃப் பண்ணுறப்பெல்லாம் அங்கே தான் ஆஃப் பண்ணி அங்கே மேலே ஆஃப் பண்ணணும். பேப்பர் லோட் பண்ணிக்கோங்க. அதான் ப்ரெஸ் பண்ணிட்டு பேப்பர் வைக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து பாருங்கள். ஐடி கார்டு நீங்கள் எடுங்க.
ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா இல்லையா? டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி? சரி, ஆல்ரெடி சின்ன பிரிண்ட் இருக்கு. ஏன்னா ஐடி கார்டு 2-in-1 தானே. 2-in-1 மோட் 1 மோடு 1 தான். ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த பேஜ். ஸ்டார்ட். ஓகே ஓகே. நீங்கள் இது பண்ணிங்கன்னா 3ஆவது தாட்டி ஸ்கேன் ஆகும். சரி பரவாயில்ல, இன்னொரு தாட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஓகே கொடுங்க. என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். நாலு பிரிண்ட் வந்துருச்சா? இதுக்கு தான் நம்ம வந்து நீங்கள் இதே வந்து 2 ஸ்கேனிங்லேயே நம்ம ஓகே கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த 2 பிரிண்ட்டோட நமக்கு வெளியில் வந்துருக்கும். வேறு ஐடி கார்டு போடுங்க. இல்லைனா -4 கூட வச்சிடலாம். -3லே எடுங்க, தேவைப்பட்டால் -4லாம் நம்ம அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். இல்லை அதிலே தானே இருக்கும் நம்ம ரீசெட் பண்ணாத வரைக்கும். பண்ணிட்டீங்களா? ஐடி கார்டு, ஃபேவரட் செட்டிங், மோடு 1, ஸ்டார்ட். இப்போ அவ்வளோதான். நீங்கள் தான் ஏமலத்தாவா? நான் இல்லை, அதிகமாக மோர். இதில் வந்து பேப்பர் சைஸு, பேஜஸ் ஆளு, அப்புறம் பிரிண்ட் ஆன் போத் சைட் வேணும்னா கீழே டிக் பண்ணியிருக்கணும். நான் வேணாம் அப்படின்னா டிக் எடுத்து விட்றணும். அவ்வளோதான், பிரிண்ட் கொடுத்துடலாம்.
இல்லை ஸ்கேனிங் மட்டும்